வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல வந்து பத்தி பேச போறோம்னா ஷிபா இனு தரப்புல சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சரி பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசணும் சொன்னா. சோ இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स. நீங்க பார்த்த மேக் டெக் தமிழ் நோடாம நம்ம கிளிக் பண்ணி டெக் போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸ்க்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த வீடியோவோட எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைக்கு வந்து போட போறேன். எப்படி இருக்க போகுது? ஓகேங்களா? 5 நிமிஷம் வீடியோனா எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு தரப்புல சில அப்டேட்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கை ரெக்கார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 651% வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிருக்கு. டியூ டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.9 ட்ரில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் 18 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் வார்த் ஆஃப் ஷிபா இனு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஜோனில் 0.0 அதாவது 40 தாண்டி 102, 0.40 தாண்டி $19 இருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580 ட்ரில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, விச் இஸ் half of the total supply சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டாவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல வந்துருவாங்க. இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு எக்தீரியம் ஒரு டார்மெண்ட் வேல், அதாவது டார்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு வேல் பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டை அது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஷிபா இனு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 600 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க, அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவாங்களா. ஸோ இதான் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீயை பார்க்கும்போது ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணி 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா அந்த சிமெட்ரிக்கல், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, விச் இஸ் ஆல்சோ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து இப்போ ஷிபா இனு போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 0.5 தாண்டி $90 சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து 50 EMA அந்த ஒரு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 0.40 தாண்டி 90 தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 50 தாண்டி 90 தான் ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி $10. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனுக்கு நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணோம்னா அரௌண்ட் 0.50 தாண்டி 82 இல்லை 80. ஸோ அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து வாங்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி பேசணும். பிட்காயின் அவுட்ஸில் அரௌண்ட் $42,400 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவரில் பார்க்கும்போது ஒரு பேரிஷான பெனட்ல இருக்கு. நான் இருக்கிற டெலிகிராம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த பேரிஷ் பெனட் பார்த்தீங்கன்னா பேரிஷ் பேட்டர்ன். ஸோ பேரிஷ் பெனட்டோட ஓவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு, அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ $42,400 பிரேக் பண்ணிட்டு கண்டிப்பாக 42,000 பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி கேல் வச்சாவே அது பார்த்தீங்கன்னா பேரிஷ் பெனட் பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 39,600 to 40,000 கிட்ட வந்து வருது. ஸோ விச் இஸ் த CME கேப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆயிருக்கு, அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேனல் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் க்ளோஸ்ட் as a hanging man, which is also a bearish candlestick ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 EMA மேலே வந்து இருக்கு பிட்காயின். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா 50 EMA பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணாவே பெரிய வந்து டம்ப் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப் ட்ரெண்ட் ஆல்ரெடி வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து CME கேப்பை வந்து ஃபில் பண்ண போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த CME கேப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க பார்க்கலாம் அந்த பெரிய கிரீன் பாக்ஸ் அரௌண்ட் $39,500 to $40,300 சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா டாமினன்ஸ் பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா அது வந்து ஆல் காயின்ஸ் நல்லா இருக்காது. எத்தீரியமோட BTC பேர் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பெருசாக வந்து ஆல் காயின் அடி வாங்கும். பட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகி பிட்காயின் வந்து பம்ப் ஆச்சுனாவே கண்டிப்பாக ஆல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? பட் எப்படி இருந்தாலுமே நம்மளோட சிக்னல் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சென்ஷன் ப்ராஃபிட்ஸ் சிக்னல் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த சிக்னல் ஃபேமிலி நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஃபார் பொங்கல் ஆஃபர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் $19 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் வந்து பேசும்போது சில கிரிப்டோ நியூஸ் முன்னாடி ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கு. அப்புறமா லிக்விடிட்டி வந்து இன்னும் கீழே தான் இருக்கு, 41,700, விச் இஸ் மண்டே லோன் சொல்லலாம். ஸோ அது வந்து கிராப் பண்ணிட்டு மேலே வந்து போகலாம். பட் ஆஃப்டர் 12 ஹவர்ல பார்க்கும்போது லிக்விடேஷன்ஸ் வந்து மேலேயோ இருக்கு கீழே இருக்கு. பைல்ஸ், அதாவது லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா மேலேயோ போத் மேலேயோ கீழே வந்து இருக்கு.
ஸோ அதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கிரிப்டோ நியூஸ் பேசும்போது வந்து இப்படி 9000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரே ஸ்கேல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க காயின் பேஸ்க்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா திரும்பி 10,000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க கிரே ஸ்கேல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க காயின் பேஸ்க்கு. ஸோ இது வந்து செல்லிங்காகவா இல்லை வேற எதுக்காக தெரியல. ஏன்னா இப்படி ஃப்ராங்க்லின் டெம்ப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ கிரிப்டோ வந்து கண்டிப்பா வந்து ரைஸ் ஆக போகுது இந்த ஃபைனான்சியல் டேர்ம்ஸ். ஸோ எப்படின்னு நம்ம வந்து இன்டர்நெட் வந்து ரைஸ் ஆச்சோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து ரைஸ் ஆக போகுதுன்னு போட்டிருக்காரு, இல்லை போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃப்ராங்க்லின் டெம்ப்லன். ஸோ கண்டிப்பாக கிரிப்டோ பார்த்தீங்கன்னா சில இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வரதால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட பூமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஹால்விங் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிட்காயின் வந்து 50% வந்து டம்ப் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹைல வந்து பார்க்கும்போது 30 அதாவது 69,000 வந்து கிட்டத்தட்ட பிட்காயின் பார்த்தீங்கன்னா 50%னா 34,000 வந்து வர வாய்ப்புகள் இருக்கு, விச் இஸ் லிக்விடிட்டி ஹை லிக்விடிட்டி ஜோன் கூட சொல்லலாம். ஸோ நீங்க வந்து என்ன இருக்கீங்க 34,000 வருமா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா 55 அதாவது பெரிய ஆல் டைம் ஹை வந்து போயிடுமா? அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளே என்னோட வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து வீடியோ வந்து முடிச்சிட்டேன் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து வந்து தெரிஞ்சிருக்கும் நார்மல் ரெகுலர் வீடியோஸ் எப்படி இருக்கு, இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவர் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து இப்படியே 5 மினிட்ஸ் கீழே வந்து வீடியோ வேணுமா இல்லை நார்மல் ரெகுலர் வீடியோஸ் வேணுமா? அது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சார் நம்ம மேக்டெக் தமிழ் தெரியாமல் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க நன்றி, வணக்கம்.